powered by Dollar Big Boss and Denver Dio. ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர கிரியேட்டிவான ஒரு சேலஞ்சிங்கான ரவுண்ட் தான் வந்து இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் ஜோடி சீசன் 8ல. அப்படி என்ன ஒரு சேலஞ்சிங்கான கிரியேட்டிவான ரவுண்ட்? It's going to be the movie round. ஏன் வடிவேல் மாதிரி நடந்தது? என்ன கொடுமை சரவணன். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. அமுல் பேபி, ரகுவரனை இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? யோசிக்காதல பட்டுன்னு போட்டு டப்பு 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 சுட்டுடே. காப்பாத்துவா மிஸ்டர் கோபால். நண்பர்களே, உயர் திரு ராமதுரை அவர்களின் திருச்செல்வி குமாரி லதா அவர்களை ஒரு இனிய தமிழ் பாட்டு பாடும்படியாக உங்கள் எல்லோருடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். பூங்காத்து திரும்புமா வருத்தமா. ஐயோ, நாட்டாம செத்துட்டாரு. டேய், நான் இன்னும் சாவலடா. வழக்கமா மூவி ரவுண்ட்னாவே மூவில இருந்து தான பாடல்லாம் போடுவோம். இதுல என்ன மூவி ரவுண்ட் ஸ்பெஷல்? அதாவது இப்போ வந்து நம்மளோட 8 ஜோடிஸ்க்குமே இந்த வாரம் வந்து நம்ம 8 படங்களை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு படம். ஓ, சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அதாவது within 5 minutesல ஒரு படத்தை அவங்க நமக்கு காமிக்கணும். ராதா மேம் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரையை இந்த தடவை வந்து நம்ம ஒவ்வொரு ஜோடிக்கிட்ட பார்க்க போறோம். ஓ, அந்த படத்தோட கதை மாறாம அதே கதையோட நம்ம முழு நீள படமா எப்படி பார்த்தோமோ அதே கதையோட அதே டயலாக் அதே சீன்ஸ் அந்த ஸ்டார் காஸ்ட் அதே மாதிரி அவங்களோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்மளோட ஜோடிஸ் இந்த வாரம் வந்து within 5 minutes கொண்டு வர போறாங்க. இதுதான் அவங்களோட சேலஞ்ச். ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணனும். ஷார்ட் ஃபிலிம் இல்ல, ஷார்ட்டஸ்ட் ஃபிலிமா பண்ணனும். ஓகே. சோ இப்படி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற இந்த ரவுண்ட் ஜட்ஜ் பண்ண போற நம்மளோட ஜட்ஜஸை வந்து இப்ப நம்ம அடுத்தபடியா வெல்கம் பண்ணோம்ல. கண்டிப்பா. அதுல முதலாவதா நாம அழைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, பொதுவா ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னா அவங்க கொரியோகிராஃப் பண்ண படத்துல ஏதாவது ஒரு பாட்டுல வந்து பயங்கர மாசா இருக்கும். ஆமா. ஆனா இந்த கொரியோகிராஃபர் எப்படி அப்படின்னா, அவர் நடந்தா மாசு, உக்காந்தா மாசு, நின்னா மாசு, ஏகப்பட்ட ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் அவர் கொரியோகிராஃப் பண்ற படமும் மாசு. என்னென்ன மனுஷன் பண்ணாத வேலையே கிடையாது. லெட்ஸ் வெல்கம் கலக்கல் கல்யாண் மாஸ்டர். We welcome you this week for Jodi Season 8's movie round. Before we begin with the round, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ முதல்ல வந்து உங்க லைஃப் டைம்லயே இதுதான் என்னோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம்னா எது? நான் பார்த்த சில படங்கள்ல ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணது வந்து அன்பே சிவம். ஏன்னா the way the movie was made and அந்த கான்செப்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நிறைய படங்கள் பிடிக்கும் எனக்கு. இப்போது செல்வராகவன் படங்கள் ஆகட்டும், என்டர்டெய்னிங் வெங்கட் பிரபு தரணி படங்கள், இல்லை ஹரி சார் படங்கள், இது மாதிரி நிறைய படம் பிடிக்கும். பட் அந்த படம் என்னமோ எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. It had a very very good emotion in it. Excellent master. Also tell us about your favorite film. நீங்க வர்க் பண்ண படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். Every movie has been a milestone in my life. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா I should thank the producers and directors who have given me a chance to work in all those movies. So எல்லா படமுமே எனக்கு இம்பார்ட்டன்ட். பட் சில படங்கள் என்ன ஆகும்னா, சில டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதோ சில ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணும்போதோ இட் பி a very friendly atmosphere. நான் ஒரு எபிசோட்ல சொன்ன மாதிரி வெங்கட் பிரபு, அப்புறம் தரணி, செல்வராகவன், விஷ்ணு, இவங்கெல்லாம் this league has been a very close friend for me. அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணுறது என்றைக்குமே I'll be looking forward to work with them because ஷூட் மாதிரியே இருக்காது, ஏதோ 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் வித் them has been a very good experience for me and I'm really happy and thankful to them for taking me as a choreographer. சூப்பர் மாஸ்டர். இன்னைக்கு வந்து மூவி ரவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டஸ்டன்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன? ஏன்னா ஒரு மூவி வந்து 5 நிமிஷத்தில் அவங்களை கன்வே பண்ண போகிறாங்க. அதில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல்ல டான்ஸ் ஆடணும் கண்டிப்பாக, முக்கியம். பட் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 2.5 hours பண்ணுற டைரக்டர்ஸ் கிட்ட சில டைம் நம்ம போய் கேட்டு என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு பத்தலைங்க அந்த டைம் அப்படின்றாங்க. 2.5 hours பத்தலை. ஸோ 5 minutes நீங்கள் எந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய எபிசோட்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட்
to have a beautiful experience. Best of Super. luck. நீங்க உங்களோட இருக்கைக்குள்ள போய் உட்காரத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு விஷயம் மாஸ்டர், ரம்யாவோட காஸ்டியூம் நாளுக்கு நாள் வந்து சிறப்பாயிட்டே வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரம்யா நாளுக்கு நாள் அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட ஒரு ஹீரோயினா எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க அவங்க மெதுவா. தேங்க்யூ வெரி மச் மகேஷ். நீங்க ஆரம்பிக்கும் போது நான் பயந்துட்டேன். பட் தேங்க்யூ so much மாஸ்டர் for saying such nice அப்ப words. ஹீரோயின்ங்கிற ஆசை ரம்யாவுக்கு இருக்கு. அப்படி இல்ல, மாஸ்டர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் வந்ததே எனக்கு போதும். மாஸ்டர் டைரக்ட் பண்ண ஆஸ்கர் அவார்ட் வாங்கினது மாதிரி அது. ஓகே, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மாஸ்டர். நீங்க உங்களோட இருக்கையில போய் உட்கார்ந்தீங்கன்னா அடுத்த ஜட்ஜை நம்ம இமிடியேட்டா கூட்டலாம். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நம்மளோட அடுத்த ஜட்ஜ் இவங்க வந்து ஜோடி ஃபேமிலி ஜட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மை. இவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஆனா பழகினா ரொம்ப ஸ்வீட். உண்மை. a very very adorable person, our most favorite person. நம்மளோட ஜோடி சீசன் தான் வந்து அவங்களோட உயிர் நாடி உயிர் துடிப்பு அப்படினே வாழ்ந்துட்டு இருக்கறவங்க. உண்மை. Let's welcome the queen of ஜோடி, ராதா மேம். Every night in my dreams I see you, I feel you. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு தமிழ் பாட்டு பாட போறேன். ஐயோ சொர தமிழ் பாட்டு வேற பாட போறாரா? விடாதீங்க விடாதீங்க, கரையேற நேரத்துல நமக்கு ஆயிட்ட துன்பம். பரவாயில்ல மேன். உனக்கு மேன், எங்களுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மிஸ்டர் கோபால், நீங்களாவது தமிழை காப்பாத்துங்களே. நண்பர்களே, உயர் திரு ராமதுரை அவர்களின் திருச்செல்வி குமாரி லதா அவர்களை ஒரு இனிய தமிழ் பாட்டு பாடும்படியாக உங்கள் எல்லோருடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். Please. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். Oh my god, what a great opening from our lovely dear ராதா மேம். ஒரு மூவி ரவுண்டுக்கு ஏத்த ஓபனிங்னா அது இதுதான். மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரை. எனக்கு மூவி ரவுண்டுனாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வர்றது, இப்போ இருக்கிற எல்லாருக்குமே 80s சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே 70s. ரைட். ஆல்வேஸ் 70s. ரைட். எஸ்பெஷலி சரோஜாமா. ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே, என்னோட ட்ரீம் வந்து அந்த இந்த ஒரு சாங் ஸ்டேஜில் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஓகே. ஸோ ஐ தாட் ஐ டு இட் டுடே. சூப்பர்பா பண்ணிருக்கீங்க மேம். ரைட் சாய்ஸ் ஆஃப் சாங். அண்ட் அந்த உன்னை ஒன்று கேட்பேன் போது நீங்க மாஸ்டரை பார்த்துட்டு சொன்னீங்க அப்படிங்கறது வந்து நாங்களும் நோட் பண்ணோம். மாஸ்டர் நோட் பண்ணாரு. அவர் வந்து வெக்க வரப்பட்டாரு. மாஸ்டர் வெக்கலாம் படல, என்ன பார்த்து உண்மை சொல்ல வேண்டும்ன்றாங்க. எப்பவும் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன். But he really enjoyed and we also so enjoyed such a lovely opening for us. Thank you. And உங்களோட காஸ்டியூம் பத்தி முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க மேம். இவ்வளவு எம்பலிஸ்டா பயங்கரமா எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் எங்க கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. உங்களுக்குன்னு அப்படியே மாட்டுது மேம். அமேசிங்கான காஸ்டியூம்ஸ். அதுதான் யார் ராதா மேம்ங்கிறது. அழகுனா ஒரு ஓரளவு இருக்கலாம் மேடம், இல்ல ஓரளவு கொஞ்சம் மேல இருக்கலாம் மேடம். ஆனா அழகே ஒரு உருவமா இருந்தா எப்படி மேடம் தாக்குவோம்? அப்படி இல்லை, அந்த 70s சரோஜாமா த வே ஷீ லுக் சூப்பர்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. பட் ஐ லைக் டு வேர் ஹெவி ஜுவல்லரிஸ், பிரைட் கலர்ஸ். ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ரவுண்ட் டு வேர். 2015ல வந்து சரோஜாமா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அது இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். அந்த மாதிரி சரோஜாமா, நீங்க இந்த ஷோ பாத்தீங்கன்னா என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல இருக்கிற ஆசையில அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு தெரியாம உங்க மாதிரி. ஸோ உங்களோட லைஃப் டைம்ல நீங்க பார்த்த த மோஸ்ட் ஃபேவரட் பெஸ்ட் ஃபிலிம்னா நீங்க எதை சொல்வீங்க? என்ன சொல்லுவேன், நிறைய இருக்கு. இந்த
சாங் ஏன் சூஸ் பண்ணேன்னா புதிய பறவை முதல் தடவை நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஓகே. அந்த டைமில் இவ்வளோ மாடர்ன் டேக்கிங்ஸ், அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ட்ரெஸ், ரைட், அப்புறம் நீங்கள் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட் பேண்ட், ஸ்டைல், டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட், இப்போ இருக்கிறவங்க கூட அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டைரக்டருக்கு இப்போ வந்து டிசைனர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருக்குது. பட் அவங்க அப்போ யார் ஐடியாவில் எடுத்துங்கன்னு தெரியாது. பட் அதில் வந்து ஷவுக்காரம்மா அந்த புடவை அப்படி கட்டி அந்த புடவை இப்படி பிடிச்சி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு மாடர்ன் ஃபீல். நிஜமாக சொன்னால் அந்த படம் முதல்ல பார்க்கும்போது எனக்கு புரியல. பிகாஸ் ஒரு கிரேஷ், ஒரு சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்தது. திருப்பி ரெண்டாவது போய் பார்த்தேன். தியேட்டரில் தான் படம் பார்ப்பேன் நான். இப்பவும் சரி, ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் தான் பார்ப்பேன் நான், வீடியோவில் பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்த மூவி அப்படியே மைண்டில் அப்படியே நின்று போச்சு. ஸோ தட் இஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரேட். அப்படியே வந்து 80s பக்கம் வாங்க மேம். 80ஸ்ல தி பெஸ்ட்டு அஃப்கோர்ஸ் முதல் மரியாதை என்னோட படத்தை நான் சொல்லலாம். டெஃபினெட்லி. எனக்கு எங்கேயோ கேட்ட குரல், அந்த மூவிஸில் நானும் அக்காவும் முதல் தடவை நடித்தேன். பட் அந்த மூவி பார்க்கும்போது அப்போ இல்லை, இப்போ பார்க்கும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த வயசில் என்னோட கேரக்டர் இப்படி மெச்சூர்டா, இப்படி இன்னும் அப்போ குழந்தை தாய், ரொம்ப நல்லா இருந்தது அந்த மூவி. அதில் ரஜினி சார் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எந்த பொண்ணு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சார். எங்கேயோ கேட்ட குரல் முதல் மரியாதை எப்பவுமே தவிர்த்து சொல்றேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ லேட்டஸ்டா நீங்க பார்த்த படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் அதுவும் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். இப்போ ரீசெண்டா வந்து நம்ம முருகதாஸ் சாரோட விஜய் மூவி இல்ல கத்தி. எஸ், என்னமோ அதுல கொஞ்சம் ஒரு கம்யூனிசம் இருந்துச்சு. சம்திங் நியூ கிடையாது. நம்ம நிறைய பேப்பர்ல பார்த்த விஷயத்த ரொம்ப அழகா ரொம்ப எமோஷனலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆசம். கிரேட் டு ஆல் இளைய தளபதி ஃபேன்ஸ். சூப்பர். 70ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் மூவிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரவுண்ட் வந்து மூவி ரவுண்ட். நம்ம கண்டஸ்டன்ட்க்கு ஒரு 2.5 மணி நேர படத்தை, ஒரு 2 மணி நேர படத்தை 5 நிமிஷத்துல உங்களுக்கு கன்வே பண்ணணும். அதான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம ரொம்ப ஈஸி. நீங்க ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்திலே ஃபுல் ஸ்டோரி சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ வி ஆர் கிவிங் 5 minutes. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 படத்தை காமிச்சிடலாம். நீங்க எப்பவுமே நம்ம சூஸ் பண்ற சாங் எல்லாம் வந்து மூவி சாங் தான். நீங்க எப்பவுமே ஆடுறது தான். நீங்க ஒரு மூவி சாங்கை கொண்டு வந்து அப்படி மஜாவா அண்ணன்னு சொல்லி அது மூவி ரவுண்ட் ஆகாது. அந்த சாங்குக்குள்ள த ஹோல் மூவி ஷுட் சி. ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டர், ஆனால் டான்ஸும் இருக்கணும். இட்ஸ் நாட் டஃப் அட் ஆல். ஏன்னா 2 சீசன் நான் பார்த்துருக்கேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ரஃபி கேப்ரியலாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதில் கம்ப்ளீஷ் தனுஷோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் காதல் கொண்டேன் சாங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்தது பழகினது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நினச்சேன், நிஜமாவே நானும் நினச்சேன். ஸோ இட்ஸ் நாட் டஃப் அட் ஆல். ஸோ நான் இதில் எதிர்பார்க்குறது அதுதான். டான்ஸ் நீங்கள் ஆடுறீங்க, ஆடிட்டீங்க, ரொம்ப ஆட முடியும். But I want to see the characters. I want to see the movie. So ma'am, with all your inputs, we are going to begin the round. Thank you very much and please take your seat. ஆனா எப்பவுமே மூவி ரவுண்ட் வரும்போது எனக்கு பாப்கார்ன் வேணும். பாப்கார்ன் மேம்? கட்டாயம் மேம். I too மேடம். I want popcorn. Yes, butter mixed. Thank you madam. Yes. Cheese. Oh, cheese madam. Okay. நம்ம மேஜிக்ல வந்து ராதா மேம்க்கு. ஓகே, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா அந்த ட்ரிக் தானே? Yes. Okay, ready. Simple trick. Simple trick. மேம், are you ready? கலன் மாஸ்டர் உங்களுக்கும் தான். Okay? பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா மாஸ்டர்? Ready? 1 2 3. Okay. So எங்களோட மேஜிக் உங்களுக்குலாம் பிடிச்சதா? How was the magic, yeah? Excellent. I'm going to go and give it to our judges now. எதுக்கு இந்த விஷயத்தை, இந்த மேஜிக்கை பண்ணோம்னா, ஒரு பாப்கார்ன் இல்லாம ஒரு மூவி கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ஜட்ஜஸ் இல்லாம இந்த ஜோடி கிடையாது. Wow, what a timing and rhyming ரம்யா. ஆனா பாப்கார்ன்னால பல குடும்பங்கள் பரிதவிப்பிக் கொள்ளான கதை உங்களுக்கு தெரியுமா? எப்படி பாப்கார்ன்னாலயா? எஸ், 120 ரூபாய் டிக்கெட், 120 ரூபாய் பாப்கார்ன். நிஜம். அதுவும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப பசியே வராதுப்பா. வெளியில போனா அலையும் பாரு, அப்பா அதை வாங்கித்தா, அப்பா இதை வாங்கித்தான்னு. பாப்கார்ன் சாப்பிடுவோம், டோனட் சாப்பிடுவோம், காபி சாப்பிடுவோம், காபி சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இது குழந்தைகளுக்கே உரிய திறமை. 4 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க போனா எவ்வளவு ஆச்சு? 450 ரூபாய் டிக்கெட், 450 ரூபாய் பாப்கார்ன். பால்ல
அது மகேஷ் மேடம் கோடி கோடியா செலவு பண்ணி உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படியே அழகான லொக்கேஷன்ஸில் போய் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு நடிக்கிற ஒரு படத்துக்கு ஆஃப்டர் ஆல் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாதா? தப்பில்லை, இப்படி சொல்லலாமா? எல்லாத்தையும் விட கோடி கோடியா இவரே சம்பாதிக்கிறாரு மேம். கொடுத்தா என்ன குறைச்சா போவீங்க? அடுத்த மாசம் வீட்டுக்கு ரைடு வர அளவுக்கு பேசாத. அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கியா? அப்படி இல்லை மேடம், பாப்கார்ன் செலவுக்கு படம் பார்க்குற டிக்கெட் வாங்குறதுக்கு தயாரா இருக்கும். பட் குழந்தைகள் பசி என்ன சொல்றது? நல்ல வீட்டில் சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளோ அவஸ்தைப்படுறீங்க பாருங்க. நாங்க சினிமா அப்படி என்டர்டெயின் பண்ணி குழந்தைங்க சாப்பிடுறாங்க. எப்படி? ஆனா ஒண்ணு இப்போ என்ன ரம்யா, ஆனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன இது சாப்பிட விடக்கூடாது. கட்டணும், அவ்வளவுதான். Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. இன்னைக்கு வந்து மூவி ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டியாளர்களுக்குலாம் என்ன மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம ராதா மேடம் இருந்து யார் சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரைங்கிற கமெண்ட் வாங்குறீங்களோ அவங்க உண்மையிலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸலென்ட் 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 எக்ஸலென்ட். சோ முதல் ஜோடியை இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம இப்ப வெல்கம் பண்ண போறோம். எஸ், நம்ம மூவி ரவுண்ட்ல குத்துவிளக்கு கேற்றி துவங்கி வைக்க போகிற இந்த முதல் ஜோடி யாரு? Let's invite Karthik and Preeti. வாங்க தனுஷ். கார்த்திக், டெரரா ஆடுவீங்க, இப்போ நீங்க வந்து நடிக்க போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சோ எந்த படம் சூஸ் பண்ணிருக்கீங்க? வேலையில்லா பட்டதாரி. Wow, the recent sensational blockbuster hit வேலையில்லா பட்டதாரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆமா, செம்ம கமர்ஷியல் மாஸ் படம், நல்ல பஞ்சா. ஏதாச்சும் ஒரு மாஸ் டயலாக் ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அமுல் பேபி ரகுவரன் இது வரையும் வில்லன் அதானே பாத்திருக்கேன், இப்போ ஹீரோவை பார்க்க போறேன். ஓ, நாங்க ஹீரோ பார்க்க நாங்க ரெடி ஆயிட்டோம். எது அப்ப நீங்க அமலா பாலா? ஓகே. என் பேரு ரகுவரன், நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா? இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துருச்சு. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. வாட்டகருவாட் வாட்டகருவாட் வாட்டகருவாடு சுட்ட வட போச்சுடா. வாட்டகருவாட் வட்டம் கிழிஞ்சு போச்சுடா. வாட்டகருவாட் எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா. வாட்டகருவாட் ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா. வாட்டகருவாட் நான் கருத்து சொல்ல போறேன்டா. வாட்டக் வாட்டகர் 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 வாட்டக் 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 வாட்டகருவாட் 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 வாட்டகருவாட். அம்மா, நேற்று நைட்டு நீ தானே நடிச்ச? இல்லையே. ஏய், போய் சொல்லாத. சிப்பா, டப்பா வண்டிக்குள்ள டிராமா. ஏய், எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராபிக் ஜாம்ல பூந்து பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால முடியுமா? ஹலோ. சாரி. நானும் சாரி. நாளைக்கு ஃப்ரீயா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நான் எப்பவுமே ஃப்ரீ தான். என்ன சொன்ன சொல்லு. என்னை வெளியே கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். இன்று நீயாக வா, நாளை நாமாக ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்ன
ஒன்னாசராமலே எல்லாம் கூத்தாடுதே லலலலலலலா. ஓ ஹரே ரரரரரரே லலலலலலலா. இல்ல ஓ நெஞ்சியும் பொண்ணு ரரரரரரே. ஓ இன்று நீயாக வா, நாளை நாமாக. வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க. வெளியவும் எனக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது இல்லை? ஏன்டா போன் அடிக்கல? என்னடா அது நெஞ்சு வலின்னு உனக்கு போன் பண்ணிருக்கு. நாங்க வந்து பார்த்தப்போ தரையில கிடத்துச்சுடா, செத்துடுச்சுடா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. உயிரின் ஒரு பாதி பறி போனதே அம்மா, தனிமை நிலையானதே. எங்க போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்ல அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி, அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி தடை. அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி, அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி. நூறாக படை நூறாக, தொட்ட இடமெல்லாம் தூளாக, நேராக வழி நேராக வெல்லலாம் காணும் VIP. Okay, so Karthik and Preeti, the recent super successful film வேலையில்லா பட்டதாரி எடுத்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கமெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்ட இப்போ நம்ம கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? கார்த்திக் அண்ட் பிரீத்தி, ஹாய் மாஸ்டர். சூப்பர் ஹிட் படம் விஐபி எடுத்து பண்ணியிருக்கீங்க. கன்வின்சிங்காக பண்ணீங்களா? நினச்சது கொஞ்சம் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ கைஸ் டு டூ மிஸ்டேக்ஸ். என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆடுற கப்பல் வந்து திடீர்னு ஏதோ கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தீங்க. இந்த மூவ்ஸ் மிஸ் ஆச்சா, சம் டிஸ்டர்பன்ஸ் was not smooth. ஸோ ஐ டோன்ட் நோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ரிஹர்சலா இல்லை ஏதாவது மிஸ் ஆகி ஏதாவது ஆயிடுச்சா எனக்கு தெரியல. ஃபினிஷிங் வந்து ஏதோ அப்ரப்டாக டப்புன்னு ஏதோ முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் டைம். அதில் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கீங்க. எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு. பிரீத்தி தான் ஐ திங்க் நவ் அண்ட் தென் போயிட்டு வந்ததுனால ஒரு சில இடத்துல ஸ்மூத்தாக இருந்துச்சு, சில இடத்துல ஏதோ ரொம்ப அப்ரப்டாக வந்துட்டு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஃப்ளோ இருந்திருக்கலாம். மற்ற எபிசோட்ஸில் பார்த்த அந்த எனர்ஜி லெவல்ஸ் 2 பேர்கிட்டையுமே இல்லை. ஏதோ சின்னதாக ஒரு கன்ஃபியூஷனோ ஏதோ இருந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பிரீத்தி வந்து நார்மலாக ஷி வுட் டான்ஸ் ரியலி வெல், அப்படியே ஓப்பனாக. இதில் என்னமோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி ஏதோ சம்திங் வாஸ் ராங். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ அது மாத்திரம் நெக்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது டேக் கேர் பண்ணி. ஓகே மாஸ்டர். ஒவ்வொரு விஷயம் கற்றுட்டு தான் மாஸ்டர் இருக்கேன். எனக்கு இதுவுமே புதுசு தான். நான் ஒரு இது பண்ணினாலும் இப்போ ஜோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டுமே எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமா நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே புதுசாக இருந்தது. ஸோ இது பண்ணிடலாம், இது டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஒன்லி ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் எக்ஸ்பிரஷன் தான். யூ நாட் எக்ஸ்பிரஸிங் மச். நீங்கள் தாட்
அவ்வளோ தாட்ஸ் இருக்குல்ல உங்கள் மைண்டில், கொரியோகிராஃப் பண்ணிட்டு இவங்க கரெக்டாக வருவாங்களா, அவங்க கரெக்டாக வருவாங்களா. அதுதான் ஒரு எபிசோடில் சொன்னோம், யூ கேன் ட்ரை. யாராவது வச்சு ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட வச்சுக்கிட்டு ஜஸ்ட் செக் நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பிகாஸ் யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அதர் பீப்புள். மற்றவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. யூ லூசிங் அவுட் ஆன் யோர் செல்ஃப். எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் தட். நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது வி ஆர் கோயிங் ஃபர்தர் டவுனில் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, கண்டிப்பாக. Preeti, what happened to you? I did miss few steps, sir. Okay, anyway, take care of it. ஓகேங்களா? தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கார்த்திக், பிரீத்தி, இந்த சாங் நல்லா இருக்கு, பீட்ஸ் நல்லா இருக்கு, உங்க கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சொன்ன மாதிரியே அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், பட் அந்த ஃப்ளோ இருந்தது. அந்த ஸ்டோரியை நீங்கள், அதாவது உங்களையும் அந்த மூவியையும் ஸ்டோரியையும் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. தனுஷ் இஸ் ஃபேன்டாஸ்டிக் டான்சர். ஸோ யூ ஆர் ஆல்சோ எ குட் டான்சர். இவ்வளோ நாள் பார்க்காத இன்னும் கொஞ்சம் பிரைட் ஃபீலு உங்கள் ஃபேஸில் இருந்து ரொம்ப முடிச்சது. இப்போ அண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் உங்களோட கேரக்டர் அந்த மாதிரி. யூ ஆர் அ ஷை டைப். நிஜமாவா? இல்லை மாஸ்டர், கொஞ்சம் பயப்படுவேன் எல்லாத்துக்குமே. அதான். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே இருந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் பிகினிங்கில் கொஞ்சம் சைட் அடிக்கிற பையன், அந்த அந்த பசங்களை எல்லாம் வச்சு ஜன்னல் வழியாக பார்க்குறது, அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லிப் அழகாக கொடுத்துருந்தீங்க. ஒன்லி திங் அந்த ரொமான்ஸ் பார்ட் வந்ததில்ல, அப்போ அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா நீ ரொம்ப பயந்தாங்கொள்ள, இந்த மாதிரி வேலையெல்லாம் காமிக்காத. அந்த ரொமான்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வரும்போது மட்டும் நீ ரொம்ப வெக்கப்படுற, அவளோட ஜாஸ்தி. எப்பவுமே அந்த ரொமான்ஸ், அதனால தான் சொல்றது எக்ஸ்பிரசிவா இல்லைன்னு. நீங்க ரெண்டு பேரும் கிட்ட இருக்கும்போது இல்ல, உங்க சைடுல இருந்து தானே அந்த லீடு இருக்கணும், ஹீரோ சைடுல இருந்து, அப்பதானே நல்லா இருக்கும். அதுக்கு நீ கொஞ்சம் இன்னும் சேர்ந்து அந்த அந்த க்ளோஸ்னஸ் ரொம்ப அழகா காமிச்சாலே போதும். ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, இங்க வந்துட்டு நீங்க அம்மாவை பத்தி கேட்ட உடனே அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஹெவியா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த டயலாக், அந்த மியூசிக்காக வெயிட் பண்ணீங்க. அந்த மியூசிக்கில் அந்த எக்ஸ்பிரஷன் தவிர அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஷாக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒன்று எனக்கு தோணிச்சு என்னென்னா, அந்த டைமில் அந்த அம்மா சும்மா ஏதோ ஒரு துப்பட்டை ஏதாவது போட்டு உங்ககிட்ட அம்மா மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணி போயிருந்தேன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகிருந்திருக்கும். பட் ஓவரால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. பிரீத்தி, இது சிம்பிள் கேர்ள். ஸோ அதனால தான் நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் அப்படி பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தீங்க. பட் டான்ஸ் வரும்போது ஹெவியாக பண்ணலாம். பட் ரொம்ப அழகாக லிப்பை கொடுத்தீங்க, ரொம்ப கிரேஸாக இருந்தது. நீங்கள் அந்த லிப்பு கொடுக்கும்போது உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அந்த சிம்பிளிசிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சுடிதார் போட்டு அழகான ஒரு பெண்ணை பாடின மாதிரி இருந்தது. இதில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஜாஸ்தி இல்லை, பட் நீங்கள் இன்வால்வ் ஆகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோதான் எனக்கு தோணுது. ஆஸ் எ கொரியோகிராஃபர் அவருக்கு இன்னும் உத்து பார்த்ததுனால ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா அங்கே மிஸ்டேக் ஆனது, இங்கே இது பண்ணது. ஆனால் நான் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளோவாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், அங்கே போங்க. ஆனால் ரொம்ப எல்லாம் தரமாட்டேன் மேம். நாங்கள் கூட என்னோ நினச்சிட்டோம் மேம், எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் ஏதோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. மேடம் இருந்து பாப்கார்ன் வாங்குறது பெஞ்ச் கார் வாங்குற மாதிரி. ஐ லவ் இட். பறக்காத, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வா. கார்த்தி அண்ட் பிரீத்தி, ஓவராலாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. இப்போ என்ன ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது கேட்டலாம். ராதா மேம். நாளை நாமாக ஒன்ன பார்க்காமலே பொண்ணும் பேசாமலே பொண்ணா 7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு கல்யாண் மாஸ்டர். டோட்டலா 15 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. குட் வர்க் மேடம். ராதா மேம் கூட அதை ரசிச்சாங்க, மாஸ்டர் கவனிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி கார்த்திக் திரும்பினார், கண்ணாடி விழுந்துருச்சு, அதை கேட்ச் பண்ணிட்டு உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஆக்சுவலா தெரியுமா, நான் எழுதி வச்சிருந்தேன் அந்த ஒரு போர்ஷன்ஸ். ஏன்னா பக்கத்துல அதை சொல்லணுமேன்னு சொல்லி இப்படி எழுதி வச்சு சின்னதாவா இப்ப பார்த்தா தெரிய மாட்டேன். நீங்க சொன்னது நல்லதா ரொம்ப கிளாஸா பண்ணி, அதுதான் டைமிங்டா, அப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ. சூப்பர் பவர் பேக் படம், நீங்க நல்லா பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னு ஜட்ஜஸ் எதிர்பார்த்தாங்க. அடுத்து இன்னும் நல்லா பண்ணுங்க. அமலா பால், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ so much.
powered by Dollar Big Boss and Denver Dio. ஸோ அடுத்து வந்து இந்த மூவி ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இன்வைட் பண்ண போறது none other than மனோ and மௌலிகா. மாஸ்டர், இவங்க ரெண்டு பேருடைய புற அழகை பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன படங்கள், என்ன ஆர்டிஸ்ட் ஞாபகத்துக்கு வராங்க? ஆக்சுவலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கரோட படம் மாஸ்டர். இதுதான் பயங்கரமான க்ளூ மாஸ்டர் உங்களுக்கு. விக்ரம் சார் நடிச்ச படம். இவ்வளவுலாம் கொடுக்க கூடாது க்ளூ. ராவணனா? எஸ் மாஸ்டர், this is விக்ரம் and this is ஐஸ்வர்யா ராய். Please meet. அம்மா! ரம்யா, விக்ரம்னா மனோவே அதிர்ச்சியாராம்ல. இல்ல, மனோ வந்து விக்ரமுக்கும் ஐக்கும் நடுவில் அவர் இளைச்சார்ல, அந்த விக்ரம். தேங்க்ஸ் மேம். எதனால இந்த படம் நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆமா சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா சேலஞ்சிங்கா தான் இருக்கும்னு சொல்லி தான். இது கொஞ்சம் புது அட்டெம்ப்ட். விக்ரம் சார் எடுத்து பண்றது ரொம்ப கஷ்டம். This is really going to be challenging, but நீங்க நல்லா பண்ணுவீங்க. அதுல எல்லா நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. Good luck. Thank you so much. Yes. என்ன சொல்லுங்க ஹேமந்த். உங்களோட வைஃப் ராகினியை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். யாரு? வீரோட ஆளுங்க சார். எஸ்பிஐயா, சாமியை கும்பிட்டுக்கிடுங்க. என் தங்கச்சிக்கு நடந்தது உங்க வீட்டம்மாவுக்கு நடக்காம இருக்கணும். சத்தம் பிடிக்கலன்னு சொன்னல, ஏற்கனவே தலைக்குள்ள 10 குரல் கேக்கு. வீரா, அந்த பொம்பளை கொண்டு யோசிக்காதல, பட்டுன்னு போட்டு டப்பு 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 சுட்டுடே. நான் சாக மாட்டேன். வெங்காயம் கடைசி நேரத்தில் சிரிச்சுட்டே போன 7 சண்முகத்துக்கு உன் கையில இல்ல. முட்டை போய் போடு. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச. அடி தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. அடி தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி, கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி. உசுரே போகுதே, உசுரே போகுதே.
உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாவே தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தோ ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. தேவ் கிட்ட என்ன சொன்னீங்க சொல்லு. தப்பா சொன்னாரு தேவ். சந்தேகப்பட்டாரா? காரணம் காரியம் எல்லாம் இல்லையா? தேவ் இங்க இல்ல. நான் உங்களை தேடி வந்தது அவருக்கு தெரியாது. சுடு. ஒரு தடவை சுட்டா போதாது, 10 தடவை சுடணும். சுடு 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 சுடு. ராகினி நகர் சொல்லி ஸோ மூவி ரவுண்ட்ல 2010ல ரிலீஸ் ஆன மணிரத்னம் சாரோட ராவன் படத்தை எடுத்திருந்தாங்க. மனோ அண்ட் மௌலிகா இவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ஜட்ஜஸ் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேன் வி ஹியர் ஃப்ரம் ராதா மேம் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ்? மனோ மௌலிகா, ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ நான் என் ஃபேமிலியோடு பார்க்குற ரெண்டு பேர். ஒன்று ரஜினி சார், ஒன்று மணிரத்ன சாரோட படம். அது என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்த்து தான் ஆகணும். என் ஹஸ்பண்ட் பயங்கர ஃபேன் மணி சாரோட. அதனால தான் என் துளசிக்கு ஒரு சான்ஸ் வரும்போது கூட எனக்கு ஐ ஃபீல் லைக் ஓ காட், கனவு நினைவாயிடுச்சுன்னு. மனோ மௌலிகா, நீங்கள் சாங்கில் ஃபுல் ஸ்டோரியை சொன்னீங்க. பட் நிறைய இடித்தது என்னென்னா, முதல்ல மனோ பர்சனாலிட்டி எப்போவுமே நம்ம விற்கிற மாதிரி வராது. பட் ஆனால் அவரோட வாய்ஸ், அந்த ராவண்கிற கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெறி இருந்தால் கூட அந்த பொண்ணு மேலே அது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது அவங்க மேலே இருந்தது லவ்வா இல்லை ரெஸ்பெக்டானு. அப்படி மெயின்டைன் பண்ணி சார் பண்ணிட்டு போயிருந்தார். அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கல. நீங்கள் வாய்ஸை ஃபாலோ பண்ணீங்க. அதாவது ஒவ்வொரு டயலாக் பேசும்போது ஹி வாஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ், லைக் அப்படியா சொன்னா. பட் அவங்கள பார்க்க அந்த அந்த ஒரு ஏறி இறங்கி பியூட்டிஃபுல் விக்ரமோட அந்த வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் என்னென்னா டயலாக் பேசும்போது பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் இறங்கிடுறீங்க. புரியுதா? எப்பவுமே எக்ஸ்பிரஷனில் கூட அந்த ஃப்ளோ டான்ஸ் மாதிரியே ஃப்ளோ இருக்கணும். அதனால ஏறி இறங்குனால அந்த கனெக்ஷன் வரலை. நீங்கள் விக்ரம்ங்கிற அந்த ஒரு ஃபீல் வரலை. நீங்கள் ஸ்டேஜில் ஒரு ட்ராமாவில் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஸ்டெப்ஸு கூட கொஞ்சம் மறந்துட்டீங்க, கொஞ்சம் அவங்கள பார்த்து பண்ணீங்க, கொஞ்சம் இறங்கிடுச்சு. மௌலிகா, உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க ஐ மீன் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான இக்கட்டான அந்த ஹீரோயின் கேரக்டர் இவங்ககிட்ட மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லவ், அப்புறம் இவர்கிட்ட மாட்டினாங்க, அப்புறம் ஹஸ்பண்டுக்கிட்ட இஸ் அ நைஸ் மேன், டோன்ட் டூ. அந்த வெரைட்டி உங்கள் ஃபேஸில் தெரியல. எஸ்பெஷலி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த பிட்டு ஆக்ட்ரஸ் ஷோபனா தான் கொரியோகிராஃபி பண்ணாங்க இல்லை? எஸ் மேம். ஸோ அந்த ஷோபனாவோட நிறைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ் ஐஸ்வர்யா கிட்டே இருந்தது. அவங்களுக்கு அது ஒரு சேஞ்சாக இருந்தது அந்த பார்க்கும்போது. ஸோ நீங்கள் சரியாக வரல. ஐ மீன் நிறைய பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அப்புறம் அந்த கேப்பெல்லாம் வேண்டாம். இந்த ஹஸ்பண்ட் ஆடிட்டு இருந்தாங்க, பாக்கெட்லேருந்து போய் கோட்டுட்டு அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறமா போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது கோட்டு போதும். அப்போவே ஃபோன் எடுத்து பேசலாம். அப்புறம் ஒவ்வொரு சேஞ்சுக்கு முன்னாடி ஒரு கேப்பு அப்படி இருந்தது. ஓவரால் இஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். ஓகேயா? தேங்க்யூ மேம். கலால் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். மனோன் மௌலிகா, நல்ல சாங்ஸ், நல்ல நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட், அந்த எடுத்துக்கிட்ட மூவி
இட்ஸ் a very nice movie and ரெண்டு பேருமே have tried your best to do what you can do. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து I'll tell you எதனால கான்செப்ட் கரெக்டாக இருந்துச்சு, சாங்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக கொண்டு போனாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா மனோ வாஸ் லிட்டில் பிட் அலூஃப், அப்படியே ஏதோ பண்ணுறோம் அப்படி மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருக்கலாம். இல்லை நான் இப்போ சொல்லலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு காலில் ஒரு கம்பி குத்தி, அதான் ஏதோ நீங்கள் நொண்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அதுக்காக தான் அந்த கேரக்டர் அப்படி பண்ணது. என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஒன்லி சா மனோ ஹியர், ஐ டென்ட் see you as a கேரக்டர். மனோன்றவரை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் நார்மலாக எப்போவே பேசுவீங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 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 எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மேலே போயிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த மூஞ்சில் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக பண்ணுவீங்க நீங்கள். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ. மௌலிகா டிட் ஹர் பார்ட் பர்ஃபெக்ட்லி. பிகினிங்கில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பண்ணியிருக்கலாம். ப்ராப்ளி யூ ஹேவ் சர்டன் தாட்ஸ், ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்களான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் வந்து கடைசியில் இப்போ இங்கே ராவன் கூட ஜாயின் பண்ணப்புறம் மனோ கூட ஜாயின் பண்ணப்புறம் நீங்கள் பண்ண விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். கடைசியில் அவர் கையெல்லாம் நடுங்கிருந்துச்சு அவர் சாகும்போது. அப்படியே அப்படி ஒரு நடிப்பு, கையெல்லாம் அப்படியே கடைசியில் நடுங்கிட்டே இருந்துச்சு. அதான் யூ ஆர் டோட்டலி இன்சைட் தட் கேரக்டர். ஐ see that. மனோ நீங்கள் ஐ திங்க் திஸ் வாஸ் a very good chance for you to prove. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அதை. ஓகே சாரி. டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து என்ன ஸ்கோர்ஸ் ஜட்ஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். ராதா மேம், உங்களோட ஸ்கோர். 6 points ராதா மேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்யாண் மாஸ்டர், உங்களோட ஸ்கோர் ப்ளீஸ். மாஸ்டர் 7 points கொடுத்திருக்காரு. So 13 points வாங்கிருக்கீங்க. Thank you very much Manu and Malika. Thank you. All the best. Welcome back to Arun Ice Cream Jodi season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. ஜெனரலா வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்க்கும்பொழுது வந்து நடிப்புனா ரொம்ப ஈஸிப்பா, இது ஏன் இப்படி சொதப்புறாங்க இந்த ஆர்டிஸ்ட், ரொம்ப ஈஸியா நடிச்சிட்டு போலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நடிக்கும் பொழுது தான் வந்து நடிப்புங்கிறது வெறும் டயலாக மனப்பாடம் பண்ணி சொல்ற விஷயம் இல்லை, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது. அங்க ராதா மேம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கல்யாண் மாஸ்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே வந்து அந்த நடிப்பு அப்படின்றது வந்து ஊறி போன ஒரு விஷயம். விமர்சனங்கிறது எல்லாராலும் ஈஸியா பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எல்லாராலும் ஈஸியா பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா மேடம், மணி சார் உங்களுக்கு உயிர். நீங்க மணி சார் வந்து மணி சாரோட பெரிய ஃபேன் சொன்னீங்க. மணி சார் படத்துல ரம்யா நடிச்சிருக்காங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் மாஸ்டர். ஓ காதல் கண்மணி, ஓகே கண்மணி, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓ காதல் கண்மணி. அப்படியே ஓ காதல் கண்மணி. ஆமா ஆமா. அதுல வந்து அந்த ஒரு அதனால தான் நடிப்பை பத்தி சொல்லும் போது அவங்க அந்த ஒரு பயம், ஐயோ எவ்வளவு கஷ்டமா இருந்தது, அப்படி எவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறாங்கல்ல. ஏன்னா இது வரைக்கும் வந்து படம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியா வந்து கால் மேல கால் போட்டுட்டு வந்து ஐயோ இது குப்பை படம்ப்பா நல்லாவே இல்லை, இது ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. பட் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட அதை பத்தி தப்பா சொல்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. என்னால அது முடியவே முடியாது. ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கிற அந்த வருத்தம் இல்ல, அந்த நடிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்ப கூட கேமரா முன்னாடி போனதுக்கு அப்புறம் நல்லா பைஹார்ட் பண்ணோம். அந்த கிளாப் கொண்டு வந்து டக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு பிளாங்க் ஆயிடும். பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்களோட எல்லாம் நடிக்கும் போது அவங்க டயலாக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னம்மா இல்ல சார் ஒண்ணுமே இல்ல சார், அந்த பெர்ஃபார்மன்ஸ் முதல் மரியாதை எல்லாம் அந்த மீன் சாப்பிடுறது நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவர் அந்த மீன் சாப்பிட்டுட்டு அந்த க்ளோஸ்அப்ஸ், நான் ரெடி ஆயிட்டு போய் பார்த்தா சார் வந்து க்ளோஸ்அப்ஸ் சிவாஜி சார் அப்படி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த குழம்பு பண்ணதே சாரோட ஒய்ஃப் தான். அந்த பட்ட அப்படி அந்த எக்ஸ்பிரஷனோட எங்க அம்மா கூட அப்படின்னா இதுக்கு மேல நான் வேற கவுண்டர் க்ளோஸ்அப் கொடுக்கணுமா, ஷார்ட் முடிச்சுட்டு சார் இதுக்கு என்னடி பார்த்தே இல்லை நான் சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, பார்த்தே இல்லைன்னு சொன்னேன் அவர் மாதிரி என்னால் முடியுமா, அப்போ ஒன்று பண்ணுங்க சார், அவர் உட்கார்ந்து நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து உட்கார்ந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. உங்களுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது அவர் கொடுத்துட்டாரு. சூப்பர், ஆடிட்டேன். அதே மாதிரி அந்த கால் வச்ச உடனே அப்படி பண்ணுவார்ல, அந்த ஷார்ட்ல கூட அவரோட ஷார்ட் முடிச்சு அங்கேயே படுத்திருந்தாங்க. நீ பண்ணுடா நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், நீ அவரை பார்த்து அழுகியா வராது. அந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்க எல்லாம் இனிமே அவர்தான் இனிமே திரும்பி பிறந்து வரணும். அப்சல்யூட்லி நடிகர் திலகம் லெஜெண்ட் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான விஷயம் தான். அடுத்ததா நம்ம மூவி ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்த போற ஜோடி ரஹ்மான் அண்ட் சோஃபியா. ஓ
சோஃபியா அண்ட் ரஹ்மான் முற்றிலும் வேற ஒரு உருவத்துல இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க எந்த கேரக்டர்ஸா வந்திருக்கீங்கங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட ஏதாவது அவங்க ஐடியா வச்சிருக்காங்களான்னு கேட்கலாம். ராதா மேம், ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது? இது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு மேடம். அது ரிசப்ஷன்ல நிக்கிற மாப்பிள்ள மாதிரி இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் கேப் இருக்கு. என்ன பண்ணலாம்? இல்ல கிளாசிக்கல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க மேலே. டெஃபினட்டா சந்திரமுகியா தான் இருக்கும். கரெக்ட்டா உங்க கெஸ்? ஆமா கரெக்ட்டா. நீங்க கிளாசிக்கல் ஆடுவீங்களா? இல்ல தெரியாது எனக்கு. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க கிளாசிக்கல். வெரி குட். How was the experience? கிளாசிக்கல் புதுசா கத்துக்கிட்ட விஷயம். எல்லாம் டான்ஸ் ஃபார்ம் மாதிரியும் அதுவும் கஷ்டம் தான். பட் இது எனக்கு ரொம்ப புதுசுனால கொஞ்சம் இன்னும் கஷ்டமா இருந்தது. பட் பண்ணிடுவேன். சூப்பர்மா. அண்ட் ரஹ்மான், உங்களுக்கு ஆக்ட் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கா? கண்டிப்பா. ஆக்டர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு? கண்டிப்பா இருக்கு. சோ இது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரவுண்ட் வந்து அஸ்பைரிங் ஆக்டர்ஸ், அஸ்பைரிங் ஹீரோயின்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே பெஸ்டான ரவுண்ட். இதை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்க அடுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சோ இந்த ஒரு நம்பிக்கையோட ஓவர் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ் நவ. எஸ், Thank you. சூப்பர் ஸ்டார் மாதிரி கலக்குங்க. ஹலோ சார், நான் இன்ஜினியர் குமார் பேசுறேன் சார். நம்ம ஸ்டாஃபுங்க வந்து வண்டி ஏதோ ஒரு கும்பல் வழி மறிச்சு மிரட்டுறானுங்க சார். நான் உடனே வரேன். దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా. దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా. எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள், நீ கொஞ்சம் பட்ட திட்டட்டா. எங்காடு உள்ளங்கள் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. ஹாய் செந்தில். சரவணன், நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கா? ஆமா, எங்க பாவனுடைய பியூட்டிஃபுல் வைஃப் கங்கா செந்தில்நாதன்? இதோ சரவணன், இமெயில்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனி குட் நியூஸ்? சேட் நியூஸ் ஃபார் மீ. ஏன் என்னாச்சு? ஒரு மாசம் என் கூட தங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி 6 நாள்ல உங்களை திருப்பி கூப்பிடுற மாதிரி ஒரு மெசேஜ் வர வச்சிட்டீங்க. டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால். சரவணா will appear. இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ. எந்த பிரச்சனை இல்லாத போது அவர் இங்க தான் இருந்தாரு. இப்ப இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை, அவர் இங்க உடனே தேவை. அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு தகவல் கொடுத்து உடனே இங்க வர சொல்லுங்க ப்ளீஸ். யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. சந்திரமுகியாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்கா தான். கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம் தான் அவ சந்திரமுகி அறைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் செய்யற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன்.
எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையான் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறது அவருடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்னான். என்ன கொடுமை சரவணன். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். సరసకురారా రారా చింతకు చీరా తాడమే నీదిరా ఏలిపోరాదరా శ్వాసలో శ్వాసమైరారా. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. லக 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 தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட தா தி தோம் நம் சம் சம் தா தி தோம் நம் சம் சம் தக்கிட திக்கிட தோக்கிட நக்கிட தக தருகிட தக தத்த தலாங் தோம் தத்த தலாங் தோம் தக தலாங் தோம். చంద్రముఖి, ఈ రోజు దుర్గాష్టమి జ్ఞాపకం తెలుసుకోవాలి. நீ அவனை கொன்ன பிறகு இந்த தேகத்தை விட்டு போயிடுவியா? వెళ్తాను. கையாலே எரிச்சு கொள்ளு. లక 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 లక. ரகுமான் அண்ட் சோஃபியா, உங்களோட சந்திரமுகி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னு கேட்டலாம். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். ரஹ்மான், சோஃபியா, எப்பவுமே மனசில் அப்படியே பதிஞ்சு போன சில மூவிஸ் நம்ம ஸ்டேஜில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக உட்காந்து நம்ம இந்த சீனை போடலாம் அந்த சீனை போடலான்னு சொல்லி இல்லை, யூ கேன் டூ லாட். இதில் வந்து ரஹ்மான், இதில் உங்களுக்கு நிறைய டைலாக்ஸ் தான் இருந்தது. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் டான்ஸ் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ரஜினி சாரும் நயனதாராவோட அந்த எபிசோடு வரும்போது கொஞ்சம் டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து அதாவது இந்த பொண்ணு வந்து சொல்லுவா விண்டோவில் அவர் தான் என்னோட லவ்வர், அதாவது ஒரு லவ்வர் கேரக்டர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பிட்டு லவ்வரோட சேர்ந்து ஆடுறோம். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கல்ல, அப்போ அட்லீஸ்ட் ஒரு குர்த்தி மேலே போட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் அந்த லவ்வராக அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கிளாசிக்கல் பிட்டு பண்ணியிருந்தா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். அங்கேயும் நீங்கள் ரஜினி சாரோட கேரக்டர் தான் ப்ளே பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அங்கே நீங்கள் மஸ்டாக டான்ஸ் ஆடி இருந்திருக்கணும். புரியுதா? நீங்கள் ஆடவே இல்லை. நிறைய விஷயங்கள் ஒன்றும் அப்படி ஒரு கேட்சியாக எனக்கு தோணலை. சோஃபியா, நீங்கள் உங்கள் பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஓகே, உங்கள் பர்சன் அந்த எக்ஸ்பெஷலி அந்த லாஸ்ட்டு அந்த கிளாசிக்கல் ஆனாலும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டாலும் ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. போட்டு லிப்பு கொடுக்கும்போது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அந்த லிப்புக்கு தகுந்த மாதிரி அழகாக கொடுத்தீங்க. இங்கே எனக்கு மிஸ் ஆன 2-3 விஷயம். எப்பவுமே இந்த வாட்டி உங்கள் 2 பேருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு தான் எனக்கு பிடிக்கல. நீங்கள் இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போடும்போது நீங்கள் போட்டிருக்கிற சாரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்தது. அட்லீஸ்ட் பிளெயின் கலரில் இந்த சேம் இதுலேயே பிளெயின் கலரில் எல்லோ பார்டர் வச்சு போட்டிருந்தாங்க. இல்லை என்ன ஆகும் தெரியுமா, ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நமக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்குது. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, நமக்கு தெரியும் என்ன எப்படி நீங்கள் ஆடித்தான் ஆகணும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல.
பெர்ஃபார்மன்ஸில் கிளாசிக்கல் வரும்போது நீங்கள் நல்லா பண்ணீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது, கொஞ்சம் சீரியஸாக இருந்த மாதிரி இருந்தது. புரியுதா? அந்த கிளைமேக்ஸ் பாட்டு எனக்கு பிடிச்சது. இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோன்னு தோணுச்சு. பிகாஸ் எப்போவுமே இனிமேல் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களோட சேர்ந்து ஆடுறவங்களும் அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். அவங்களையும் நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களை மட்டும் இல்லை, இது எல்லாமே பார்க்கும். ஓவரால் இட்ஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Rahman and Sophia. Yes, master. Chandramukhi. Concept was good. எடுத்துக்கிட்ட படமும் நல்ல படம். பட் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. பிகாஸ் போத் ஆஃப் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு டூ லாட்ஸ் மோர். இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது ரெண்டு பேருக்குமே. இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ரஹ்மான் there could have been little bit more டான்ஸ். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டான்ஸ் பண்ண எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த நடுவில் ஒரு டயலாக் வருதுல்ல, அது ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. பட் ஸ்டோரி லைன் தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஏதாவது எடிட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஐ டோன்ட் நோ, இட் டிபெண்ட்ஸ். டுடே ஐ ரியலி அப்ரிஷியேட் சோஃபியா பிகாஸ் கிளாசிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா நீங்கள்? டெஃபினெட்லி ஐ லைக் தட் திங். அண்ட் உங்கள் ஆக்டிங் வாஸ் ரியலி குட். த வே யூ ஆக்டட் அண்ட் எவ்ரிதிங் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீப் இட் அப் சோஃபியா. ரஹ்மான், நீங்கள் ரஜினி சார் மாதிரி அப்படியே இமிடேட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணீங்க. பட் பிகினிங்கில் நடந்து வரும்போது ஏன் வடிவேல் மாதிரி நடந்து வந்து அப்புறம் இங்கிருந்து இங்கே நடந்து போகிறப்பையும் அப்படியே தான் போகிறார். இல்லை, முதல்ல எடுத்தோடனே நடந்ததால இப்படிலாம் நடந்தாரு. நான் நினச்சேன் ஒருவேளை காமெடி சீன் தான் பண்ண போகிறாங்க போல இருக்கு. அது அங்கே மாத்திரம் டவுட் இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த வாக் மாத்திரம் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், லுக்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வாக் இந்த மாதிரி அது நீங்களாவே இல்லை, என்ன ஆயிடுச்சு, ஹிப் கொஞ்சம் இப்படி மூவ் ஆயிடுச்சா, அதனால டோட்டல் பாடி ஷேக் ஆயிடுச்சு. உங்கள் மேலே எதுவும் மிஸ்டேக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் டான்ஸ் ரஹ்மான் சைடில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஷார்ப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கலாம். தட்ஸ் இட். பட் வாட் எவர் யூ டிட் இட் நைஸ். கீப் இட் அப். சூப்பர். பட் ரஹ்மான், நீங்க நல்ல இடத்த விட்டுட்டீங்க. ரஜினி சாரோட அந்த ராஜா கேரக்டர் இருக்குல்ல, சூப்பரா இருந்திருக்கும். அந்த கோட்டு மட்டும் ஜிகினாவா போட்டு அந்த அப்ப அட்லீஸ்ட் இல்ல அந்த ராஜாவில் அந்த கிளாசிக்கல் நடையாவது இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அவங்க டான்ஸ் போர்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இந்த கிளாசிக்கலை இந்த ரவுண்டில் நீங்க ரெண்டு பேருமே ஆடுறதுக்கு நிறைய அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் மூவி அந்த டயலாக்ஸ்ல போயிட்டீங்க, அவ்வளவுதான். டான்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங், அவ்வளவுதான். ஸோ ஜட்ஜஸ் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ராதா மேம், அந்த நடக்காம இருந்தால் கல்யாண மாஸ்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா தந்துருப்பாரு. சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் நடக்க முடியும். எனக்கு சோஃபியாவோட சின்சியாரிட்டி ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் வெரி சீரியஸ் அபௌட் வாட் ஷீ டு. 6 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ராதா மேம். அடுத்து கல்யாண் மாஸ்டர், உங்களோட ஸ்கோர் ப்ளீஸ். ராரா சரசகுராரா ராரா చింతకు చీరా తానమే నీదిరా ఏలుకోరా. And 7 points from Kalyan Master. 13 points வாங்கிருக்கீங்க. ரஹ்மான், எனக்கு ஒரே ஒரு ஆசை. அத பார், உன் மனைவி கங்காவை முழுசா சந்திரமுகியா மாறணும், உன் மனைவி கங்காவை பார். அந்த டயலாக் மட்டும் ஒரு நீங்க சொல்லி காமிங்களா? உங்க ஸ்டைல்ல சொல்லணும். நடக்காம சொல்லணும், சரியா? நடந்தாதான் அந்த கெட்டப் வரும். இல்ல நடந்தா ஃபெயிலியர் ஆயிடுறாரு மேடம். பார், முழுசா சந்திரமுகியை மாறின உன் மனைவி கங்காவை பார். இல்ல ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் லாங்குவேஜ்ல சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையிலே சாரி கேட்டதுக்கு. போயிடலாம். Thank you and good luck both of you. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. Okay, so movie round பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூவி ரவுண்ட்க்கு நடுவுல இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். சூப்பர் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்னா ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரார். ஒருத்தர் மட்டும் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. எஸ். யா. நம்ம ஜோடி சீசன் 8ல அவர்தான் ஞாபகத்துக்கு வரணும். Yes, the star performer. Let's welcome Sandy. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி.
நாட்டாம என்றா நாட்டாம நம்ம ஊர்ல பாத்துட்டாங்க நாட்டாம பாத்துட்டாங்க என்றா சொல்ற கூட்டுற பஞ்சாயத்தை நாட்டாம எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த பையனும் அந்த பொண்ணும் என்றா சொல்ற எனக்கு தேவை நீதிடா நேர்மைடா பேமெண்ட்ரா. இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்த சாட்சி யாரு? ஐயா நான் பார்த்தனுங்க. அந்த ஜோடிக்கு நீ என்றா உருவாகுற? ஐயா அந்த ஜோடியோட கொரியோகிராஃபருங்க. செல்லாது ஐயா நான் பார்த்தனுங்க. ஐயா அந்த ஜோடிக்கு நீ என்றா உருவாகுற? நான் அந்த ஜோடியோட காஸ்டியூமருங்க. செல்லாது தாத்தா நான் பார்த்தேன். என்றா கண்ணு பார்த்த? அந்த அக்கா இருக்காங்கல்ல. ஆமா அக்கா இருக்குது. அந்த மாமா இருக்கார்ல. அந்த மாமாவா என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும். 2 பேரா? நான் உச்சா போயிட்டு வந்து. நில்றாடே நாட்டாம அந்த பையன் போயிட்டான். ஆனா அங்க உங்களோட பொஞ்சாதி வந்து இருக்குது. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி நாட்டாம மாமா. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி ஹாய் நாட்டாம டார்லிங். அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி நாட்டாம நீ எதுக்குடா அழுற? உனக்கு பின்னாடி நிக்கிறது என்னுடைய பொண்டாட்டி நாட்டாம. உன் பொண்டாட்டிக்கு நீ என்றா உறவாகுற? யோ லூசு அது என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்றேன் இன்னும் உறவுன்னு கேக்குற? சண்முகம் விடுறா போட்ட. நாட்டாம அந்த பையன் வந்துட்டான். டே கண்ணு என்றா பாத்த இப்பயா சொல்றா? தாத்தா அந்த அக்கா இருக்காங்கல்ல. ஆமா அக்கா இருக்கு. அந்த மாமா இருக்காங்கல்ல. ஆமா மாமாவும் இருக்கா சொல்றா? அவங்க 2 பேரும். 2 பேரு கேரவன் பின்னாடி. கேரவன் பின்னாடியா? கேரவன் பின்னாடி என்றா பண்ணாங்க? அவங்க அட சீக்கிரம் சொல்லு. நாட்டாம அந்த பையன் போனா பரவாயில்ல. நம்மளுடைய பஞ்சாயத்துக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் வந்திருக்குது. அந்த ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது சாங் வச்சிருக்கிறியா? என்றா சூப்பர் ஃபிகர்னு சோனியா வைக்கிற ஆயா வந்திருக்குது. நாட்டாம ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் this song is dedicated to life lo hattai poi mattai poi na kurral andariki ee paata angedam జల్లు చల్లివా కరి నకి కజనివా ఏ కత్తిరిన కైపువా కత్తిలండి ఫిగరివా ఏ జల్లు చల్లివా కరి నకి కజనివా కత్తిరిన కైపువా కత్తిలండి ఫిగరివా అయినా లవ్ చేస్తే పోజే కొడతవే మనసే నీకిస్తే ఇచ్చడ్డేస్తవే ఎందుకే ఎదవ జన్మ ఏటిలోన దూకవే சண்மோ விடுறா போட்ட. इनवे कन्याकुमारी करेंगे सवारी रब ने बना दी जोड़ी अमड़ो अमाड़े चल्लू चल्लिवा करी नकी कसनिवा எனக்கு தேவை நீதிடா நேர்மைடா பேமெண்ட்ரா. உனக்கு கொஞ்சம் கூட ஸ்டாமினா இல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கூட்டின்னு போயிட்டா. இதுக்கு என்ன பாட்டு போட போற? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா
நாட்டாம, ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நாட்டாம, உன்னை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டுட்டா இதுக்கு நீ என்ன பாட்டு வச்சிருக்கிற? நான் காமனான ஆம்பல, நான் காதலிச்ச பொம்பல, கவுத்து புட்டு போனாலேன்னு நஞ்சு தாங்கல. நான் காமனான ஆம்பல, நான் காதலிச்ச பொம்பல, கவுத்து புட்டு போனாலேன்னு நஞ்சு தாங்கல. நான் தினமும் எங்கறையே நெஞ்சுல உன தாங்கற, நீ பார்க்காமலே போனதால நொந்து சாகறேன். அடியே உன் கண்ணு தக்காளி சிவப்பு, அடியே என் கண்ணும் கொஞ்சம் கருப்பு, இருந்தும் என் மேல ஏன் இந்த வெறுப்பு? ஒரு புள்ள கேட்டு பாரு மாமன் தான் நெருப்பு. கட்டழகு பொம்பல இதா என்னைக்கும் என்னோட ஆம்பல. நாட்டாம, பையன் வந்துட்டான், சீக்கிரமா கேஸ முடிக்கலாம், ஓடியாங்க. டே கண்ணே, சீக்கிரம் சொல்றா, ஒண்ணும் முடியல. என்றா பார்த்த? அந்த அக்காவும் அந்த மாமாவும் கேரவன் பின்னாடி என்றா பண்ணாங்க? கேரவன் உள்ள போய் என்றா பண்ணாங்க? கைய புடிச்சா என்றா பண்ணாங்க? சொல்லிட்டு போடா. ஐயோ, நாட்டாம செத்துட்டாரு. டேய், நான் இன்னும் சாவலடா. சாவறதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்றேன். அந்த ஜோடிய இந்த கேரவானை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா. அவங்களுக்கு யாரும் மேக்கப் போடக்கூடாது, யாரும் கொரியோகிராஃப் பண்ணக்கூடாது. எவ்வளவு நல்லா ஆடினாலும் 5 மார்க்கு மேல ஜட்ஜஸ் போடக்கூடாதுடா. அதையும் மீறி மார்க் போட்டா அந்த ஜட்ஜஸையும் கேரவானை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா. இது இந்த நாட்டாமையோட தீர்ப்புடா. எனக்கு தேவை நீதிடா, நேர்மைடா, பேமெண்ட்ரா. நாட்டாம, எந்த ஜோடிய தள்ளி வைக்கிறேன்னு சொல்லாமலேயே செத்துட்டிய. இதுக்கு நீ என்ன பாட்டு போட போற? நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. அட்டாம, உங்களுக்குன்னு ஒரு மனைவி குழந்தைங்க எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா டே தம்பி, என்ன தாண்டா ஆச்சு கேரவன்ல? நெக்ஸ்ட் வீக் அதே டயலாக் மறுபடியும் சொல்றாரு. ஆனா முதல் மரியாதையில ராதா மேடமை பார்த்தோம், சாண்டி பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சாதா மேடமை பார்த்தோம். Okay, and also Sandhya, thank you so much. It was so nice to see you. நீங்க வந்து மறுபடியும் ஜோடி சீசன் 8ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கீங்க. So happy. So நிஜமாவே மூவி ரவுண்டுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்க பாத்துறோம் அப்படினு சொல்லணும். I think judges have a lot to say. ராதா மேம். ஐயோ கடவுளே கடவுளே, சாண்டி இப்படி குசும்புத்தனமா ஒன்னால எப்படி திங்க் பண்ண முடியுது? ஒரு நிமிஷம் கூட அந்த ஸ்டேஜில் இருந்து கண் எடுக்கவே தோணல. ஒவ்வொருத்தரும் அந்த பச்சை ஷர்ட் போட்டாரே உங்க அசிஸ்டன்ட் கார்த்திக், சூப்பர் கார்த்திக் அசத்திட்டேன். தூள் என்ன அப்படி தூள். உங்க அந்த டயலாக்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பேசுற விதம், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், ஆஹாஹாஹா, ஐயோ சூப்பரா இருந்தது. குட்டி, என்ன பேர் என்ன கண்ணா? லக்ஷய். தூளுடா நீ. அப்படி என்ன சூப்பரா எக்ஸ்பிரஷன் கொடுத்தே தெரியுமா நீ? அந்த தலையை சொறியிறது, அப்படி அந்த கேப் கொடுக்கறது, அந்த வெளியே போற வரைக்கும் அவன் அந்த குசும்புத்தனமா விடவே இல்லை, அப்படியே பண்ணிட்டு இருந்தான். வாழ்றான், கேரவன்ல பார்த்த மாதிரியே வாழ்றான். Thank you. ஓ டியர் சந்தியா, நீ வந்தாலே சாங் கல்ல கட்டும். அந்த எக்ஸ்பிரஷனோட சேர்ந்து அந்த டான்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். டயலாக் பேசினா கூட ஸ்டெப் போட்டு தான் நீ போடுவே.
தேங்க்யூ சந்தியா. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, ரொம்ப அழகாக இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களை எல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம். சாந்தினி ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம முதல் மரியாதை பார்ட் 2 எல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் முதல் மரியாதாவை வந்து ஒரு சாங் மாதிரி பண்ணோன்னா அந்த குயில் இப்படி தான் டான்ஸ் ஆடணும். ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சாந்தி, பயமா இருந்ததா? ராதா மேம் முன்னாடியே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர், அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நீங்க ஆடிருக்கீங்க. ஹெஸ்டேட் பண்ணீங்களா சாண்டி சொல்லும்போது, இல்ல பண்றேன் அப்படின்னு வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயப்பட்டேன். பட் சாண்டி பாய் சொன்னாரு உன்னால முடியும், உனக்கு கரெக்டான ரோல், ஆப்டான ரோல் நீ கரெக்டாக அதான் சொன்னேனே, கரெக்டாக இருந்தது. ரொம்ப நீ தான் பண்ணிதான் அப்படின்னு சொன்னாரு. தேங்க்ஸ் டு சாண்டி பாய். தேங்க்யூ ஸோ மச். சாண்டி, சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரை. சூப்பர். டு தி ஹோல் டீம். இந்த வார்த்தையை வந்து ராதா மேம் வந்து ஜோடிஸ்க்கு யாருக்காவது சொல்லுங்க மேம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் முதல்ல சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். மாஸ்டர், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக பில்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஒரு கொரியோகிராஃபரோட வேலை. எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன், அந்த கேரக்டர் சாங்கில் ஒரு கேரக்டர் வேணும், ஒரு எமோஷன் வேணும்னு சொல்லியிருந்தால அது சாண்டி வந்து கரெக்டாக அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. சாண்டி இஸ் அ கிரியேட்டர், ஜஸ்ட் கொரியோகிராஃபர். ஐ திங்க் நான் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து நார்மலாக சாங் கேட்டேன்னா எனக்கு மண்டைக்குள்ளே இது போகும், விஷுவல் தான் போகும். எனக்கு வந்து மூமெண்ட் வந்து விஷுவலாக ஒரு ஆனிமேட்டடாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி சாண்டிக்கும் தோணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம். நான் அதனால தான் எனக்கு அது பார்க்கும்போது, சாண்டியோட டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு மண்டைக்குள்ள அது ஓட மாட்டேது. அது லைவாக பார்த்துட்டு இருக்கிறேன் நான். தேங்க்யூ மிஸ்டர், தேங்க்யூ. சூப்பர் சாண்டி. எல்லாருமே சந்தியா ஆசம், சாந்தினி ஆசம், அந்த குட்டி பையன் ஆசம், நீங்கள் சுரேஷ் நீங்கள் ஆசம், டான்சர்ஸ் ஆசம், எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க பாட்டை பர்ஃபெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய். செம்ம கிரியேட்டிவிட்டி. கீப் இட் அப் சாண்டி. தேங்க்யூ மிஸ்டர். எல்லாமே ஆசம், ஆனால் பாவம் நாட்டாம தான் நாசம். சூப்பர் சாண்டி. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் சாண்டிகா. தேங்க்யூ சாண்டி. தேங்க்யூ so much. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. So அடுத்து வந்து இந்த மூவி ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இன்வைட் பண்ண போறது மணி அண்ட் சௌந்தர்யா. ஹாய் சௌந்தர்யா அண்ட் ஹாய் மணி. ஹலோ. பயங்கர காஸ்டியூம்ஸ் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுது. அவங்க வந்து பாவாடை தாவணியில் நீங்கள் ஸ்டைலாக வந்திருக்கீங்க. எஸ். ஸோ இது வந்து என்ன லேட்டஸ்ட் ஃபிலிமா, ஓல்டு ஃபிலிமா, இல்லை இவ்வளோ வருஷங்கள் முன்னாடி அந்த படம்னு ஒரு க்ளூ கொடுங்க. அதை வச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேள்வி கேட்கலாம். எஸ், க்ளூ வந்து ஐ ஃபவுண்ட் ஓகே. ராதா மேம் அண்ட் கல்யாண் மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆக்சுவலி மாஸ்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கவே ஆகணும், பிகாஸ் இது உங்களோட படம். கில்லியா? எஸ் மாஸ்டர். சூப்பர். மாஸ்டர் வந்து கில்லியில் வந்து சும்மா கில்லியா ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் நான் மாஸ்டர்கிட்ட கரெக்டாக கேட்டேன். சூப்பர். அப்போ நீங்கள் த்ரிஷா, அவர் வந்து இளைய தளபதி. ஓகே. That guy. Okay, let's see the performance. All the best. வேலு, இந்த இடம் எங்க ஏரியாடி? மாட்டியா? நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா.
மச்சான் நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். யா நான் போய் புள்ளிங்களாண்ட சொல்லிட்டு வந்துறேன். வட்டா. கபடி 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 கபடி. ஷலலா ஷலலா ரெட்டை பால் வெண்ணிலா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில ஒட்டுமரு பீ 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 என்ன தரு பீ 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 அள்ளிக்கொள்ள ஆசை கல்வன் எங்கே வருவானோ. हाय चलो चलो. ஏண்டா சொல்ல ஓடுற நீ? இது பாரு, நீ ஓடுனா ஏன் கால் வலிக்குது பாரு. ஏண்டா அழுகுற? நான் இருக்கும். என்ன விட்டு. ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ டா. வாடி. ஏய் வண்டி நிறுத்தா. என்ன விட்டு. கபடி 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 கபடி. இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே வெள்ளை கோழி கொக்கரக்கோ. என்னடா செல்லம், எப்படி இருக்க? காத்து எம்பிட்டு நாள் ஆச்சு? உன்னை தூக்கிட்டு வந்துட்டான்ல. நான் இருக்கல்ல, பொடி பையன் நினைச்சோம். கிழிச்ச ஒரு காஃபி கொடுப்பா. ஏய் நிறுத்தியா? என்ன சொன்ன நீ? கிழிச்சன்னு சொன்னேன். பின்ன உன் ஊர்ல உன் ஆளுங்க 1000 பேர் முன்னாடி உன்னையே அடிச்சுட்டு என்ன தூக்கிட்டு வந்தவன். இது அவங்க ஊரு, அவங்க இடம். உன்னை அடிச்சுட்டு என்ன தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த இடத்துல அவனை போய் அடிச்சிட்டு வா. அப்ப நான் உன் கூட வரேன். அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 இழுத்து போட கையாலே. நீ படுத்திரியே என் மெதுவா என் கழுத்துல நீ மணத்திரியே இது அதுதானா? ஆடிக்கிட்டு உன்னோட நானு வர நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
மணி அண்ட் சௌந்தர்யா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் கில்லி படத்தோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரவுண்ட்ல. ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ராதா மேம். மணி சௌந்தர்யா மாசான இன்ட்ரெஸ்டிங்கான அப்படியே அசத்துற மாதிரி ஒரு டான்ஸ். ஓகே. மணி மட்டும் அந்த நடுவில் ஸ்டெப்ஸை மறக்காம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டார்டிங் தான் மணி நான் பார்க்குறேன், உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஒன்று ஃபர்ஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் எடுத்துடுறீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் அந்த ஒரு மறந்து எடுத்த ஸ்டெப் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சின்ன திரையில் ஒரு வெள்ளித்திரைன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ரொம்ப கிளாமராக, ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் விஜய் ஸ்டைலெல்லாம் வச்சு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருந்தீங்க இதில். புரியுதா? அந்த என்ட்ரி ஆனாலும் சரி, அந்த ஃபைட் பண்ணும்போது இருக்கிற உங்கள் ஸ்டைல் ஆனாலும் சரி, வில்லன் கூட பேசுறது, அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல். அந்த ஸ்டைல் அப்படியே மெயின். ஒன்லி டான்ஸ் வரும்போது மட்டும்தான் இருந்தது. நான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். மணி, தேங்க்யூ மேம். பெஸ்ட் ஒன். சௌந்தர்யா, முதல் தடவையா உங்களுக்கு நான் பாவாடை தாவணியில் நிஜமாவே நீ அந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் ஈக்குவலாக ஆடி இருக்கீங்க. த்ரிஷாவோட ஸ்டைல் கொஞ்சம் சிம்பிளாக பட் கிரேஸ்ஃபுல்லாக அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. பட் நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு, நம்ம ஸ்டேஜுக்கு, ஜோடிக்கு இந்த மாதிரி இன்னும் எலிமினேஷனில் வரும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்து தான் ஆகணும். அப்படியே அசத்திட்டேன். ஓகே. எல்லாருமே குரூப் டான்சர்ஸ், அந்த டீம் ஒர்க் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஸ்டேஜ் எல்லாம் அழகாக யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சது. சீரியஸாக நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. லவ் யூ गाइस. தேங்க்யூ மேம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கல்யாண் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். மணி அண்ட் சௌந்தர்யா, வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் எஸ்பெஷலி மணி, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்ககிட்ட, கான்ஃபிடன்ஸ் நல்லா தெரியுது உங்ககிட்ட, சூப்பராக பண்ணீங்க. தேர் வாஸ் சின்ன சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக இருந்துச்சு, பட் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இனி வர வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஷூர் மாஸ். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். தேர் வேர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, எடுத்துக்கிட்ட சாங்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸ் அதெல்லாம். ஸோ டெஃபினெட்லி ஆல் லைக் வெரி குட் ஹிட் சாங்ஸ் அந்த படத்தில். ஸோ இட் இஸ் ரியலி குட். சௌந்தர்யா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே பார்க்குறீங்களா உங்களை ஹாஃப் சாரியில்? ரொம்ப அழகாக இருக்கு. அழகாக இருக்கீங்க, ஆனால் டான்ஸும் சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கூடாது, பிகாஸ் யூர் டூயிங் அ ஹீரோயின்ஸ் கேரக்டரில் எக்ஸ்பிரஷன்ஸ் வாஸ் ரியலி லவுட். இட் ஷுடன்ட் பி தட் லவுட். கொஞ்சம் அது சட்டலாக யூஸ் பண்ணும். ஹீரோயின்ஸ்னால் எப்பவுமே ஒரு சாஃப்ட், ஒரு டெண்டர், அந்த ஃபீல் இருக்கும்ல. ஸோ யூ ஷுட் கண்ட்ரோல் லிட்டில் பிட். கொஞ்சம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். ஸ்ட்ராங் ஐட்டம் டான்ஸருக்கும் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் ஐம் நாட் சேயிங் யூ டான்ஸ் லைக் அன் ஐட்டம் டான்ஸர், அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் நீங்கள் ஒரு டான்ஸர்ன்றதுனால அதை டான்ஸ் நல்லா ஹெவியாக பண்ணுன்றதால நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் த கேரக்டர் ஷுட் பிளெண்ட் வித் இட். எப்பவுமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஆட தெரியும், பட் எந்த கேரக்டர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடணும். ஸோ யூ ஷுட் அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஆடணும் எனர்ஜி. ஏன்னா ஹீரோயின்ஸுக்கு வந்து அந்த கேரக்டர் கொடுக்கும்போது அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ரெண்டு பேருமே ஐ சா அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் டுடே. கீப் இட் அப். தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன மார்க் தராங்கன்னு பார்த்தரலாம். ராதா மேம், உங்களோட ஸ்கோர். 8 points given by Radha ma'am. Thank you so much. Super. Helen master, உங்களோட ஸ்கோர் ப்ளீஸ். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கை. 8 again. Thank you master. 16 points வாங்கிருக்கீங்க. Are you happy Mani? Seriously happy. எப்பவுமே ஸ்கோர் எதுக்கு ஜாஸ்தி கொடுக்கறதுனா சில பேருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வி கிவ் 1 mark எக்ஸ்ட்ரா. யூ ஹேவ் த கெப்பாசிட்டி. திடீர்னு அப்படியே ஏதோ டல் ஆகிடுறீங்க, சில டைம் மிஸ் ஆயிடுது. ஸோ டோன்ட் டூ தட். கீப் இட் கோயிங். ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். குட். சூப்பர் 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 மாஸ்டர். தேங்க்யூ மேம். Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மூவி ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்து முடிச்ச சந்தோஷத்தில் வந்து நம்மளோட ஜட்ஜஸ் கிட்ட வந்து இந்த 4 ஜோடிஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கிறத விட இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த 4 படங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு
நாலுமே ஓகே தான். பட் ஆச்சரியம் என்னன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க அவங்களோட அந்த தீமை கொஞ்சம் அந்த அளவுக்கு கொண்டு வரல. பட் எதிர்பார்க்காம சில இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேர்கிட்ட பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர், எக்ஸலென்ட். ஹலோ மாஸ்டர். சேம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நாட் வெரி டிசப்பாயிண்டிங், இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் திடீர்னு இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு போது அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நம்ம நார்மலா உட்காந்து பார்க்கும்போது தே கிவ் லைக் ஸோ அது ரொம்ப நல்லா, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இனிமே எல்லாரையும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்க்க போறேன். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ. நைஸ். சரி, ரொம்ப கன்வின்சிங்கா இன்னைக்கு வந்து இந்த ரவுண்ட் இருந்திருக்கு நம்மளோட ஜட்ஜஸ்க்கு அப்படிங்கறத அவங்க பேசுனதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ், இந்த 4 படங்கள்ல எந்த படம் சூப்பர் ஹிட் அப்படிங்கறது சில்வர் ஜூப்ளி வாங்குன படம் இது. ஜட்ஜஸ் கேட்டலாம். இன்னைக்கு ஓடுன படங்கள் சந்திரமுகி, ரஹ்மான் அண்ட் சோஃபியா, கில்லி, மணி அண்ட் சௌந்தர்யா, விஐபி, கார்த்திக் அண்ட் ப்ரீத்தி அண்ட் ராவணன், மனோ அண்ட் மௌலிகா. இதுல இந்த வார பெஸ்ட் ஜோடி, அதாவது பெஸ்ட் ஹிட் படம் எது ஜட்ஜஸ்? நான் சொன்னேன்ல, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னா சும்மா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எல்லாம் போய் அவார்டு கொடுக்க போறதில்ல. பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பார்க் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருந்தது. மணி அண்ட் சௌந்தர்யா. எக்ஸலென்ட். கில்லி, கில்லி. ஜட்ஜஸ், உங்களுக்கு வந்து விஜய் டிவி வழங்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் உங்களுக்காக. பெஸ்ட் ஜோடி மணி அண்ட் சௌந்தர்யா. அண்ட் மணி, போன ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் பயங்கர ஒரு growth உங்களுக்கு. அதுதான் அவங்க சொல்லியே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ரெகக்னிஷனை. Thank you, Master. What do you want to say? மணி, அபு, எங்கள் கொரியோகிராஃபர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறேன். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணி அந்த பாய்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். சௌந்தர்யாவை தேங்க் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன் ஹூ சப்போர்ட்டட் மீ வென் ஐ வாஸ் டவுன். ஸோ அது ஹெல்ப் மீ. கிரேட். அண்ட் சௌந்தர்யா, உங்களோட முதல் தடவை தாவணி போட்டது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கே. இது வந்து உங்களோட லக்கி காஸ்டியூம் ஐட்டம். தாவணி போட்டாலும் பட் ராதா மேம் கிட்ட வந்து கொஞ்சம் பெண்மை வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் வாங்கி, பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன் நான் பெண்மை மாதிரி ஆடுறதுக்கு. ஓகே, சோ இந்த வாரம் மூவி ரவுண்ட்ல வந்து 4 படங்கள் நாங்க பார்த்திருக்கோம். 4 பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பார்த்திருக்கோம். பட் அடுத்த வாரம் மீதி உள்ள பெர்ஃபார்மன்சஸ், மீதி உள்ள ஜோடிஸோட பெர்ஃபார்மன்சஸ் நீங்க பார்க்க போறீங்க. And until we meet you next week, it's bye from Mahesh and me, Ramya, along with our judges and our jodies in Arun Ice Cream Jodies Season 8. Powered by Dollar Big Boss and Denver Dio. Jodi Season 8.